ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா OnePlus தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நியூ மொபைல் ஃபோன் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன மொபைல் ஃபோன்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 5G அப்படிங்கிற மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன டேட்டுன்னு கூட தெரிஞ்சிருச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE 5G அப்படிங்கிற மொபைல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. இது ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக சேல் ஆகிட்டு இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நார்டோட சக்ஸஸர் வெர்ஷன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா OnePlus நார்டோட சக்ஸஸர் வெர்ஷன் வந்து இந்த மொபைல் இல்லை, நார்டு CE இல்லை, OnePlus Nord 2 தான் வந்து சக்ஸஸர் வெர்ஷன் வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெக்ஸ் வந்து இதில் தான் வந்துருக்கு. அது வந்து கோ எடிஷன் மட்டும்தான். இதோட லான்ச்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2 5Gங்கிறது பார்த்தீங்கன்னா ஜூலை 22 வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இதோட கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 1200 அப்படிங்கிற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட்டடான ப்ராசர் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஏஐங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G சிப் செட் தான். நல்லா பவர்ஃபுல்லான கேமிங் ஹீட்டிங் இஷ்யூ இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது Qualcomm ஸ்னாப்ட்ராகனோட எது கூட கம்பேர் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா 870 கூட வந்து நீங்கள் கம்பேர் பண்ணலான்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS லெவலில் வந்து இது வந்து ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவலோட தான் வந்து உங்களுக்கு பேஸ்டான ஆண்ட்ராய்டு லெவலில் தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இதில் லீக்ஸ் பற்றி நான் இப்போ லீக்ஸ் தான் இதெல்லாம் உன்னி வர போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே. ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இருந்து பார்க்குறது லீக்ஸ் மட்டும்தான். அது கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு சொன்னது. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டி வந்து யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டவுன் கிரேட் ஆன மாதிரி தான் தெரியுது. அதை கூட இதில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் டவுன் கிரேட் பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நார்டில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டவுன் கிரேடு தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 50 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 MP மேக்ரோ சென்சார் இல்லை டெட் சென்சார் ஏதோ ஒரு இது வர சான்ஸ் இருக்குது. இந்த 50 MP வந்து என்ன சென்சார்னு பார்த்தீங்கன்னா சோனியோட IMX766 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 50 MP கூட பெட்டராகவே தந்திருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவில் வந்து 4K வீடியோ ஷூட் பண்ணிக்கலான்னு வேறு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பெட்டரான சாய்ஸ் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா வெயிட்னு பார்த்தீங்கன்னா 154 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8.1 mm கொடுத்துருக்காங்க திக்னஸ்ஸு. அடுத்த பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு மேசிவான பேட்டரின்னு தான் சொல்ல முடியும். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 30 வாட்டுக்கான வாப் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வாப் சார்ஜிங்கிறது OnePlusோட ஒரு பிராண்டடோட நல்லா சார்ஜிங் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில். அடுத்த செக்யூரிட்டிக்குன்னு என்னென்ன ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED யூஸ் பண்ணங்காட்டி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன வேரியண்ட்டில் வருதுன்னு ஒன்றும் கன்ஃபார்மாக தெரியல. ஒரு வேரியண்ட் வந்து 8GB 128GB ரோம் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு வர சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மிஞ்சி போனால் ஒரு 35,000 ரூபாய்க்கு வரக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்குது. ஹையர் வேரியன்ட் வந்து 35,000க்கு. இதில் பார்த்தீங்கன்னா OnePlus நார்டே பார்த்தீங்கன்னா ஒரு 25,000லேருந்து 30,000க்குள்ளே சேல் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlus Nord SE 5G பார்த்தீங்கன்னா இது வந்து 25,000க்கு சேல் பண்ணாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த OnePlus Nord 2 5Gங்கிறது வந்து 30 to 35க்குள்ளே வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த மொபைல் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தால் யார் பை பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகிறோம் கமெண்ட் பண்ணுங்கள்.